பிரைஸ் தி லார்ட். வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த காலை வேளையிலே உங்களை பார்ப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த மாதத்திலும் கூட நாம் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை பற்றி நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். முதல் வீடியோவில் நாம் பார்த்தோம் பணத்தை குறித்து. பணத்தை நாம் எப்படி செலவழிக்க வேண்டும், எப்படி கையாள வேண்டும், எப்படி அதை நாம் பார்க்க வேண்டும், அது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி உருவாகிறது, அதனுடைய விளைவுகள் என்ன, நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படி என்று நாம் குறித்து நாம் தியானித்து பார்த்தோம். இன்றைக்கும் கூட இந்த காலை வேளையிலும் கூட ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம். அது என்னவென்று பார்ப்போமானால் பவர் அண்ட் அத்தாரிட்டி. இல்ல, பவர் அண்ட் அத்தாரிட்டி. இந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி, இந்த அதிகாரம் உடையவர்களா நம்ம இருக்க வேண்டும் ஒரு பொசிஷனுக்காக. அப்போ இப்போ எக்ஸாம்பிள், வேலை பார்க்குற ஸ்தலங்கள்ல ஒரு பொசிஷனுக்கு நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இந்த ஆசைகள் எல்லாம் தவறே கிடையாது. நாம் இதை குறித்து தான் இன்றைக்கு இந்த காலை வேளையில சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக ஒரு 2 எடுத்துக்காட்டாக நான் பைபிள்ல இருந்து சொல்றேன். ஏவாள் ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல சாத்தான் அவளை வஞ்சிக்கிறான். இந்த பழத்தை சாப்பிடு, என்ன ஆகாது, நீ சாகலாம் மாட்ட, நீ தேவர்களை போல ஆக, யூ வில் பி லைக் காட், யூ வில் பி லைக் காட், நீ கடவுள் மாதிரி ஆயிடுவ அப்படின்னு அவளுக்குள்ள ஆசையை தூண்டி விடுறான். 2வதாக நம்ம பார்க்கும்போது சீமோன், நம்ம எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், ஆக்ஸ் சாப்டர் 8ல இருக்கு. இதை நம்ம வாசிக்கும் போது சீமோன் ஒரு மாய வித்தைக்காரன். இந்த மாய வித்தைக்காரன் நிறைய வித்தைகள்லாம் செஞ்சு அங்கு உள்ள சமாரியா நாட்டு ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருந்தான். நான் தான் பெரியவன் சொல்லிட்டு அப்படி அவனை வெளிப்படுத்தி அவங்க எல்லாரையுமே பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது அதே அதிகாரத்துல நம்ம 18-19 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவன் பணத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியின் வல்லமைய நான் வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதாவது அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த வல்லமையை என்ன பண்ணுங்க, அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று அவன் கேட்கிறான். அப்போ பாருங்க, நமக்கு சில நேரத்துல சில பொசிஷன், சில ஆசைகள் வருவது தவறல்ல. ஆனால் அந்த ஆசை எப்படியாவது நான் கைப்பற்றி விட வேண்டும், எனக்கு மேல இருக்கிறவங்க இடத்துக்கு நான் எப்படியாவது போயிடணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேற வழியா தான் நம்ம சிந்திக்க தோணும். அப்போ இந்த சாத்தான் நமக்கு நம்மளை வேற வழியில சிந்திக்க தூண்டுவான். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு அழகா சொல்லி கொடுத்துருக்காரு. எல்லாரும் என் கூட சேர்ந்து எடுத்து வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:6, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இப்ப பாருங்க, எது வந்தாலும் சரி, எப்படி உங்களை டெம்ப்ட் பண்ணாலும் சரி, ஓகே, கடவுள் என்னை இப்படிதான் வைக்க ஆசைப்பட்டிருக்காரு, நான் இப்படிதான் இருக்கேன், அவரோட ரைட் டைம் அந்த வில் வரும்போது, சித்தம் வரும்பொழுது அவர் என்னை உயர்த்துவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அது நிறைய பேர்ட்ட இல்லாதனாலதான் தவறான வழியை நோக்கி போய் எப்படியாவது போய் அந்த பொசிஷனை நம்ம பிடிச்சிடணும், அப்படின்னாதான் நம்மளை மதிப்பாங்க, நம்ம ஒரு நல்ல ஒரு கம்பீரமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள் அநேகர் உண்டு. இன்றைக்கு இந்த காலை வேளையில நாம் சில அதிகாரங்கள் சொல்லும்போது நம்ம வேலை ஸ்தலங்கள் மாத்திரமல்ல, வீட்டிலும் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூல்லையும் எடுத்துக்கலாம். ஸ்கூல்ல நம்ம பார்த்தோம்னா சில கேங்ஸ் இருப்பாங்க, அதுல நம்ம கெத்தா இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எதை அதிகாரமா நினைக்கிறோம், எது நம்ம இப்படிலாம் இருந்தா நம்மளை கெத்தா பார்ப்பாங்க, நம்மளை மதிப்பாங்க, நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு தவறான எண்ணம் கொண்டவர்களாய் நாம் இருந்தோமானால் இல்லை, நாம் இன்றைக்கு போதும் என்கிற மனதோடு நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். நாமும் தேவ பிள்ளைகளாய் இருந்து அவர் எப்போ நம்மளை உயர்த்த நினைக்கிறாரோ, அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறாரோ, அவருடைய சித்தத்தின்படி நடக்கும் அப்படின்னு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு போதும் என்கிற மனதோடு இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இந்த காலை வேளையில அதை தியானிச்சு பாருங்க, நிதானிச்சு பாருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.